ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நியூ வீடியோ. இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராஸ்ட்பாண்டில் வந்து சீசன் 29 கூடவே அந்த அப்டேட் கூடவே இன்னொரு அப்டேட் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரே அப்டேட் தான், ரெண்டு விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்வரில் வந்து ஒரு புது சர்வர் மிட்கார்ட் அப்படின்ட்டு, த நியூ வேர்ல்டு சர்வர் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. அதாவது புது உலக சர்வர், அதாவது மிட்கார்ட் அப்படின்னு வந்து ஒரு தனி சர்வர். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு குளோபல் சர்வர்னு நினைக்கிறேன். குளோபல் சர்வர் நான் எதை மீன் பண்ணுறேன்னா, இப்போ நம்மளுக்கு நார்மலாக சர்வர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஏசியா, மெயின் ஏசியா, ஏசியா இன்டர்நேஷ்னலு, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிரிஞ்சு இருக்கும். இந்த குளோபல் சர்வர் அப்படின்னா உங்களுக்கு நம்மளே வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வர் போய் விளாட முடியும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதே தான் இந்த புது சர்வர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் எனக்கு இதில் ஒரே ஒரு சிக்கல் தான் தோணுது. இதில் நம்ம ஃபெரைல் வேர்ல்டில் விளையாடுற மாதிரி ஃபஸ்ட் வீக் வந்து உங்களால் லெவல் 35 வரைக்கும் தான் போக முடியும். டிஸ்ட்ரிக்ட் லெவல் வந்து 25 வரைக்கும் தான் கொண்டு போக முடியுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா டக்குன்னு நம்ம எல்லோரும் அந்த சர்வருக்கு மாறி அது விளையாண்டு கடைசியில் பார்த்தா அது வந்து சீசன் மாறுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃப்ராஸ்ட்பாண்ட் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு. ஸோ ஃப்ராஸ்ட்பாண்ட் இந்த புது அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேதரிங்கில் வந்து ரெண்டு புதிய விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று, மரம் வெட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசின் ஒரு பக்கெட் கிடைக்கும். ஸ்டோன்ஸ் வந்து நம்ம மைன் பண்ணும்போது, நார்மல் லைம் ஸ்டோன் மைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சோல் ஸ்டோன், அந்த ப்ளூ கலர், அது வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும். ஒவ்வொரு தடவையுமான்னு கேட்டால் கிடைக்காது. ஸோ அது என்ன ப்ராபபிலிட்டின்றது தெரில. அது கிடைக்குன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதை நான் உங்களுக்கு இப்போ வீடியோ கிளிப்பிங்கில் பார்த்துருப்பீங்க. இந்த நியூ வேர்ல்ட் சர்வரில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஒன்று வந்து கேதரஸ் டோர்னமெண்ட். உங்களுக்கு வந்து இந்த மேப்பில் வந்து ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. அது என்ன பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு லிஸ்ட் ஆஃப் பொருள் கொடுத்துருக்காங்க. அந்த பொருட்கள் வந்து நீங்கள் கேதர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேதரிங்க்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அந்த பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா மேப்பிள் வுட்டு, மேப்பிள் சாப்ளிங்கு, இந்த பிளட் மஷ்ரூமு, பிரிம்ரோஸ், அந்த ரோஜா செடி மாதிரி இந்த இப்போ நான் கலெக்ட் பண்ண பார்த்திங்களா, மஷ்ரூம்க்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அது விட்டால் அதுக்கப்புறம் உங்களுக்கு மேப்பிள் சாப்ளிங்க்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேறு பிரிம்ரோஸுக்கு கிடைக்கும். மேப்பிள் வுட்டு நீங்கள் கட் பண்ணும்போது கிடைக்கும். அப்புறம் காப்பர் வந்து நீங்கள் மைன் பண்ணும்போது கிடைக்கும். அப்புறம் ஸ்க்ராப் காப்பர்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அது வந்து காப்பர் மைன் பண்ணுற மாதிரியே மைன் பண்ணும். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் தான் நான் இப்போ வந்து காட்டிகிட்ருக்கேன். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாலே தெரியும், உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சமாக தான் கிடைக்குது. அதுவும் ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கலன்னு சொல்லலாம் என்ன கேட்டால். இந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு பிவிபி ஜோனில் இருக்கனால, பிவிபி ஜோனில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இது பண்ணவே முடியும். ஏன்னா மேப்பிள் சாப்ளிங், மேப்பிள் வுட்டு, அப்புறம் இந்த பிரிம்ரோஸ், பிளட் மஷ்ரூம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிவிபி ஜோனுக்குனே உண்டான ஒரு கேதரிங் பொருள். ஸோ இதெல்லாம் நீங்கள் பிவிபி ஏரியாவில் வந்து நீங்கள் போய் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து கிடைக்கிறப்போ நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் போகிறீங்க. அங்கே இருக்க மாபுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, பேசிக் லெவலில் வந்து கஷ்டன்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிக் வந்து 25 வரைக்கும் தான் கொண்டு போக முடியுன்ற மாதிரி லிமிட் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா. இது ஃபஸ்ட் வீக்குக்கு மட்டும்தான். அதில் வந்து உங்களால் பிக்காக்ஸும், ஐ மீன் ஸ்ட்ராங் பிக்காக்ஸும் ஸ்ட்ராங் ஹேக்ஸும் வந்து கிராஃப்ட் பண்ண முடியும். ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது வேணும்னா லெதர் ஸ்ட்ரிப்ஸ் வேணும். லெதர் ஸ்ட்ரிப்பெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கணுன்னா உங்களுக்கு நீங்கள் அதிகமாக ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் டாம்புக்கு போகணும். இந்த மாதிரிலாம் லெதர் ஸ்ட்ரிப், அந்த ஆணியெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு, ஆணி வந்து இந்த ஃபஸ்ட்டு 25 இருக்கையில் உங்களால் கிராஃப்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டால், இந்த கேதரஸ் டோர்னமெண்ட் வந்து ஒர்த்தா அப்படின்னா இல்லைன்னு சொல்லுவேன். அதுக்காக நீங்கள் பண்ணிகிட்ருக்கவங்க டக்குன்னு என்ன டைம் ஒர்த் இல்லைன்னு சொல்கிறேன்னே நிப்பாட்ட வேண்டாம். உங்களுக்கு வந்து அது பெஸ்ட்டாக இருக்குது, உங்கள் டைம் அண்ட் ரிசோர்ஸஸ்க்கு வந்து அது ஓகேன்ற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். அதில் எந்த தப்பும் இல்லை. நான் என் டைம் அண்ட் ரிசோர்ஸ்க்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா நான் மெயின் சர்வரில் தான் மோஸ்ட்லி விளையாண்டுருக்கேன். இது இந்த நியூ வேர்ல்டு வந்திருக்கு, அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த கேதரிங் டோர்னமெண்ட் பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த 29th சீசன் அப்டேட் வீடியோவில். ஸோ அவங்களுக்காகவும் சொல்லணும்ல, அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். நம்ம இப்போ வந்து ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து கிளியராக பார்த்துருவோம். ஸோ பிரிம்ரோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கேதரிங் பாயிண்ட் கிடைக்குது. மற்றபடி இப்போது நம்ம வந்து பிரிம்ரோஸ்க்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிளட் மஷ்ரூமுக்கும் மேப்பிள் சாப்ளிங்கும் பார்த்துருவோம்.
பிளட் மஷ்ரூம்க்கு வந்து ஒன்று தான் கிடைக்குது. மேப்பிள் சாப்லிங்க்கு வந்து ஒன்று தான். ஓகே, பிளட் மஷ்ரூம்க்கும் ஒன்று தான் கிடைக்குது. ஸோ பிளட் மஷ்ரூம்க்கும் மேப்பிள் சாப்லிங்க்கும் ஒவ்வொன்று தான் கிடைக்குது. நம்ம இதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்படணுமான்னு கேட்டால் எனக்கு தெரில. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ராப் காப்பர்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது கலெக்ட் பண்ணுற இடம். நம்ம வந்து மேப்பிள் சாப்லிங், மேப்பிள் வுட்டு நம்ம கலெக்ட் பண்ணல. ஸோ ஸ்க்ராப் காப்பர் வந்து கலெக்ட் பண்ணி பார்ப்போம், அதுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்றது தெரிஞ்சிடும். ஸோ ஸ்க்ராப் காப்பருக்கு இப்போ நான் டிக் பண்ணிருக்கேன், பார்ப்போம் எவ்வளோ கிடைக்குது. இதாவது ஒரு 20ன்ற மாதிரி. சரி, ஓகே, 3. இது இன்னும் மோசம். ஒரு 10-20ன்ற மாதிரி கிடச்சிருந்தா கூட ஓகே. ஏன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ஜோன், பட்டு இருந்தாலும் ஒரு பிவிபி ஜோன் தான். உங்களுக்கு யாராவது எனிமி வந்து அடித்து எடுத்துகிட்டு போயிட்டான்னா நம்ம இவ்வளோ நேரம் கேதர் பண்ணது மொத்தமே வேஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு 3 கேதரிங் பாயிண்ட்டு தான் அதில் கிடைக்குது. ஸோ கேதரர்ஸ் டோர்னமெண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு கிளியராக அதுக்கான பாயிண்ட்ஸ் என்ன, எங்கே இது எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து கேதரர்ஸ் டோர்னமெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் காப்பர் மைன் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து கிளிப் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து இப்போ காப்பரை தான் மைன் பண்ண வந்திருக்கோம். நான் காப்பர் மைன் பண்ணுறதுக்கு இப்போ வந்து டெஸ்பரேட் ஃபுட்டில் அந்த ரெட் லொக்கேஷனுக்கு வந்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நியூ சர்வர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளிச்சாக இருக்கின்ற மாதிரி தான் தோணுது. இப்போ நீங்கள் காப்பர் மைன் பண்ணிலே பார்த்தீங்கன்னா 2 தடவை வந்து அது ஸ்டாப் ஆகி தான் இருக்கும். ஸோ அது கிளிச்சாக இல்லை என் ஃபோன் பிரச்சனை தெரில. ஓகே, காப்பருக்கு வந்து 26 கேதரிங் பாயிண்ட் கிடைக்குது. நார்மல் காப்பர் இல்லை, ப்யூர் காப்பருக்கு. ஸ்க்ராப் காப்பரில் ப்யூர் காப்பருக்கு. ஸோ இது வந்து என்னை கேட்டால் ஒர்த்துன்னு சொல்லுவேன். நீங்கள் காப்பர் மைன் பண்ணுறது வந்து என்னை கேட்டால் ஒர்த்து. பட் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அது என்னென்னு இதுலேயே நான் ஆட் பண்ணிடுறேன். காப்பர் மைன் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் பிவிபி ஜாஸ்தி. நீங்கள் 10 காப்பர் மைன் பண்ணால் உங்களுக்கு 260 கிடைக்கும். ஆனால் அது மொத்தமே உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் தான் கிடைக்கும் அந்த டோர்னமெண்ட்டில் இருக்க பேக்கேஜை பொறுத்த வரைக்கும். ஆனால் இது பிவிபி ஜோனில் போகும்போது உங்களோட ஸ்ட்ராங் பிக்கேக்ஸு, உங்களோட மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே போயிடும். இதோ பார்த்தீங்களா, பே டு வின் பிளேயர்ஸ் வந்துடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பே டு வின் பிளேயர்ஸ் தான் வந்து இந்த ஃப்ராஸ்ட்பவுனை பொறுத்த வரைக்கும் ஒரு கேன்சர் மாதிரி. ஸோ நம்ம வந்து கேதரஸ் இதை பற்றி பார்த்தாச்சு. ஈஸியாக பண்ணுறதுக்கு என்ன கேட்டால் ஒரு ஹீலிங் ஸ்டாஃபு, ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து ரெட் கலர் ஸ்டாஃப், இது ரெண்டையும் கிராஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் லொக்கேஷன், ரெட் லொக்கேஷனில் போய் வேகமாக ஓடி போய் நீங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஓடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு தோணுது. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மைன் லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். மைன் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த டிராஃப்ட் பிளாக் ஸ்மித்தை வந்து நீங்கள் நார்மல் சர்வர் எந்த சர்வரில் போய் பேசினீங்கனாலும் நியூ வேர்ல்டுக்கு வாப்பா நான் பேசிக்கிறேன், நீ என் ஏரியாவுக்கு வா பேசிக்கிறேன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுவாப்பில். ஸோ நியூ வேர்ல்டில் வந்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைலாக்ஸ்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா நம்மளோட வெப்பன்ஸை வந்து நம்மளோட நார்மல் சர்வரில் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த வெப்பன்ஸ் எல்லாமே இந்த சர்வரில் அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்வரை விட இந்த சர்வரில் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். நம்ம சர்வரில் ஒரு ஹீலிங் ஸ்டாஃப் 10 டேமேஜ் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் அப்கிரேட் பண்ணால் 11 டேமேஜ் கொடுக்கும், செகண்ட் டைம் அப்கிரேட் பண்ணால் 12 டேமேஜ் கொடுக்கும், தேர்ட் டைம் அப்கிரேட் பண்ணாலும் ஒரு 13 டேமேஜ் கொடுக்குது. நீங்கள் ஸோ அப்கிரேடே பண்ணாமல் இருக்க ஒருத்தன் ஒவ்வொன்று தான் இல்லை 2 பாயிண்ட் கூட எல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். அப்கிரேடே பண்ணாத இருக்க ஒருத்தன் கூட நம்ம ஃபைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிக சான்சஸ் இருக்குது நம்ம அந்த ஃபைட்டில் ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம அதிக டேமேஜ் டீல் பண்ணுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஹீலிங் ஸ்டாஃப் இருக்குன்னா, சப்போர்ட் ஸ்டாஃபு நம்ம ஹீலராக இருக்கோம்னா சில எபிலிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த டார்க் வந்து சொல்லியிருப்பார். அதுவும் இல்லாமல் இதில் போடுறதுக்கு அன்காமன் வெப்பன் வந்து அட்லீஸ்ட் க்ரீன் கலர்லேயாவது இருக்கும். அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ஏரியாவில் போய் தான் வந்து கலெக்ட் பண்ணணும். அது எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிடுறேன். மெயின் ஏரியாவில் வந்து நீங்கள் நார்மலாக உள்ளே போகிறீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் கேம் ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு அந்த மான்ஸ்டர்ஸோட வேவ்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு கிளாஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கேம்ஸ் ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு வந்து நார்மல் சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அப்கிரேட் பண்ணிக்க முடியும், உள்ளுக்குள்ளே மட்டும்தான் வச்சுக்க முடியும். உள்ளே இருக்க ரிசோர்ஸ் எதுவும் கொண்டு போக முடியாது. ஸோ இதுலேயுமே அதே தான், உள்ளே இருக்க ரிசோர்ஸ் கொண்டு போக முடியாது. ஆனால் நீங்கள் கலெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக சர்ஃபேஸுக்கு போயிடும். என்ன கலெக்ட் பண்ணுவீங்கன்னா டைமண்ட் டஸ்ட். அது வந்து இந்த ட்ரில்லை சுற்றி சின்ன சின்ன குட்டாக வந்து விழுகும். அது விழுந்தது நீங்கள் போய் அதை கலெக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் 4 பேர் இருக்கீங்க, அது விழுகுது, நான் போய் கலெக்ட் பண்ணணும், இல்லாட்டி மற்றவங்க தான் எடுத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்ல. இப்போது ஒரு குட்டு உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னா வேறு ஒரு பிளேயர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா அவர் கண்ணுக்கு அவரோட டிஸ்பிளேயில் அது தெரியாது. நீங்கள் போய் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குட்டு இருக்குது, நீங்கள் போய் அதை கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்பிளேயில் அது தெரியாது, மற்றவங்களுக்கு அது தெரியும். அவங்க வந்து அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஐஸ் டீலில் வந்து அந்த ஐஸ் கட்டி உடைக்கிறப்ப எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான். ஸோ
இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மைண்ட் ஜோனில் இருக்க ஒரு விஷயம். உங்களுக்கு டைமண்ட் டஸ்ட் கிடைக்கும். அந்த டைமண்ட் டஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு அது டேரெக்டாக சர்ஃபேஸுக்கு போயிடும். நீங்கள் உள்ளே அண்டர் கிரவுண்டில் அப்கிரேட் பண்ணுற வெப்பன்ஸ் உங்களால் சர்ஃபேஸுக்கு கொண்டு போக முடியாது. சர்ஃபேஸில் யூஸ் பண்ணுற வெப்பன்ஸ் உள்ளே கொண்டு வர முடியாது. ஸோ இந்த டைமண்ட் டஸ்ட்டை வச்சு நீங்கள் வந்து லெவல் 1 அப்கிரேட் பண்ணிக்கலாம். லெவல் 2 கொண்டு போகிறதுக்கு வந்து இப்போ க்ரீன் வெப்பன்னா க்ரீன் வெப்பனோட ஸ்க்ராப் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். பார்ட்ஸ் மாதிரி அது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி 0 இல்லை 100 டியூரபிலிட்டி 1 இல்லை 100 எதில் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஃபீல்டு ஒர்க் பெஞ்சுன்னு ஒன்று இருக்கும். அது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து வெப்பன்ஸை வந்து ஸ்க்ராப் பண்ண முடியும். ஸ்க்ராப் பண்ணி அதோடய பார்ட்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த பார்ட்ஸ் எடுத்துகிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து வெப்பன்ஸ் அப்கிரேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம், இந்த அப்கிரேடபிள் ஹேமர் ஒன்று வந்து வெப்பனுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஹேமர் வந்து இந்த ஈவெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க, ரிப்பேர் ஹேமர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ரிப்பேர் பெஞ்சில் வந்து பொருள் வச்சா உங்களுக்கு அதில் டைம் கம்மியாக இருக்குன்றது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு சீசன் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவில் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து லெஜெண்டரிக்கு மட்டும்தான் வந்து 24 hours பர்பிள் வெரி ரேர் எப்பிக் மாதிரின்னு வச்சுக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் தான் தேவை. ஸோ அதுக்கும் கீழே இருக்க வெப்பன்ஸ்க்கு இன்னுமே வந்து டைமிங் கம்மியாகிட்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த நியூ சர்வரில் அந்த ஹேமர் ரெடி பண்ணிங்கன்னா, அந்த ஹேமர் எப்படின்னா இப்போ அன்காமன் வெப்பனுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ராப் பார்ட்ஸும் இன்னும் கொஞ்சம் மெட்டீரியலும் இருந்தால் உங்களுக்கு அந்த ஹேமர் ரெடி பண்ண முடியும். ஸோ அந்த ஹேமர் இருந்துச்சு நீங்கள் ரிப்பேருக்கு போடுறீங்கன்னா அந்த ஹேமர் யூஸ் பண்ணி உடனே நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிப்பேர் ஹேமர். அதுக்குமே வந்து வெப்பன் ஸ்க்ராப் தேவை. இப்போ ரிப்பேர் ஹேமரும் வெப்பன் ஸ்க்ராப்பும் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அந்த வெப்பன் லெவல் 3 கொண்டு போக முடியும். ஸோ லெவல் 1க்கு டைமண்ட் டஸ்ட் மட்டும், லெவல் 2க்கு வந்து டைமண்ட் டஸ்ட் இல்லை டைமண்ட் டஸ்ட் மட்டும் சொல்ல முடியாது. உங்களுக்கு நீங்கள் மற்ற மெட்டீரியல் கொஞ்சம் போட வேண்டியது வரும். அயனிக்கோ எங்காட் மாதிரி, இரும்பு கட்டி மாதிரி. ஸோ மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இந்த சீசனுக்கு புதுசாக வந்து மெட்டீரியல்ஸ் மாதிரி. ஸோ லெவல் 2 போகும்போது உங்களுக்கு வந்து அந்த டைமண்ட் டஸ்ட் அது கேட்குற மெட்டீரியல், அது போக இந்த வெப்பன் ஸ்க்ராப், க்ரீன் கலர் வெப்பன்னா க்ரீன் கலர் வெப்பனை டிஸ்மேண்டில் பண்ண ஸ்க்ராப். இன்னொன்று வந்து லெவல் 3 போகும்போது டைமண்ட் டஸ்ட்டு உங்களுக்கு, அதுக்கப்புறம் இந்த வெப்பனோட ஸ்க்ராப்பு, அது போக அந்த வெப்பனை ரிப்பேர் பண்ணுறது, இதெல்லாம் தான் தேவை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து டைமண்டோட டஸ்ட் வந்து பிக்கப் பண்ணிட்டேன். இன்னொரு டஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனோட எண்டில் வந்து உங்களுக்கு இப்போ மறைச்சிருக்கோம். ஸோ இன்னொரு டஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ட்ரில்லோட அந்த சைடில் இருக்குது. நான் வந்து அதையும் கலெக்ட் பண்ணிக்குவேன். ஸோ நோ இஷ்யூஸ். உங்களுக்கு வந்து டைமண்ட் டஸ்ட் அங்கே ரெடியாகி வந்துருச்சுன்னா அது அங்கேயே தான் இருக்கும். இப்போ நான் அதை கலெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நான் கலெக்ட் பண்ணிட்டேன்னா என் கண்ணுக்கு அது மறைஞ்சிரும். ஆனால் மற்ற பிளேயர்ஸ் அது விளையாண்டுருக்கவங்களுக்கு அது அங்கேயே தான் இருக்கும். அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறதுனா தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்குன்ற மாதிரி இல்லை. நீங்கள் டைமண்டஸ் கலெக்ட் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வெப்பன்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மைண்டில் வந்து இந்த புது சீசனில் இது ஒரு விஷயம். நான் முன்னே சொன்னது தான். இப்போ ஃபெரைல் வேர்ல்டு மாதிரி இதில் வந்து வீக் லெவல் கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் லெவல் கெப்பாசிட்டியும் மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கெப்பாசிட்டியும் மேக்ஸிமம் பிளேயர் லெவல் கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஃபெரைல் வேர்ல்டில் வந்து அது மேப் ஒவ்வொரு தடவை ரெஃப்ரெஷ் ஆகும். மிட்காட் இந்த நியூ சர்வர் வந்து ரெஃப்ரெஷ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா புது பிளேயர்ஸ் வந்து தாராளமாக இங்கே விளையாடலாம். உங்களுக்கு எல்லாமே அங்கே இருக்கிறது தான் இருக்குது, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த வெப்பன் அப்கிரேடு, அப்புறம் இந்த ரிப்பேர் ஹேமர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய சர்வரில் இல்லை, இங்கே இருக்குது. புதுசாக விளையாடுறவங்க வந்து விளையாடலாம். இல்லை என்னோடய டிஸ்ட்ரிக்ட் நான் பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணல, என்னோடய பழைய சர்வரில் நான் அந்தளவுக்கு வந்து இன்வால்மெண்ட்டாக விளையாடல, இது நல்லா இருக்குது இங்கே நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் விளையாண்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஃபுல்லாக கூட இங்கே மாறிக்கலாம். இங்கேயும் அதே தான். உங்களுக்கு வந்து மேனர் இருக்குது, மேனர் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஓடியன்ஸ் ஆந்தம் எல்லாமே அங்கே இருக்குது, எல்லாமே அப்படியே இருக்குது. இங்கே வந்து ரிப்பேர் ஹேமரும் இந்த அப்கிரேடபிள் வெப்பனும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா. அது போக அந்த கேதரர்ஸ் டோர்னமெண்ட், இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப்பனும் ஏதோ கிடைக்கிறதில்ல. மேலே வந்து உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் ரிவார்டில், அது ஸ்பெஷல் ரிவார்டுன்னு சொல்லிட முடியாது, மெஷர்மெண்ட் மாதிரி நீங்கள் இவ்வளோ பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த மேலே இருக்க மெஷர்மெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் கிடைக்கிற லாஸ்ட்டில் இருக்க செஸ்ட் வேணால் ஒர்த்து, நடுவில் இருக்க ஃபஸ்ட்டு 200 சில்வர் கிடைக்கும், அதுவுமே ஒர்த்து தான் புது பிளேயர்ஸ் இந்த மேப்பில். அதுக்கடுத்து 5 வெப்பன் ஸ்க்ராப் கிடைக்கும். எதுன்னு பார்த்தீங்கன்னா வெரி ரேர் ஐட்டம், பர்பிள் ஐட்டமுக்கு. அது போக உங்களுக்கு ஒரு செஸ் கிடைக்கும், அதில் வெப்பன் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் ஒர்த்து. மற்றபடி நீங்கள் அந்த டோர்னமெண்ட்டில் ரேங்கிங்கில் வர்றதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் மாதிரி தான், இந்த ஸ்கின்னு அது இதுன்ற மாதிரி தான். தோர் டேட்டூ, ஃபேஸ் டேட்டூ, லெக் டேட்டூ, டார்சோ டேட்டூன்ற மாதிரி தான் இருக்கும்.
அதுக்கு வந்து நீங்கள் எக்யூப்மெண்ட்டெல்லாம் செலவு பண்ணி கேதரஸ் டோர்னமெண்ட்டில் விளையாடணுமா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மேபி ஃபெரைல் வேர்ல்டில் வர்ற மாதிரி பிளாக் ஸ்மித் டோர்னமெண்ட்டு இல்லை பிட்ரேஸ் டோர்னமெண்ட் மாதிரி ஏதாவது கொண்டு வந்து உங்களால் பிவிபி இல்லாமல் உங்கள் கேமிங் எஃபெக்ட் வச்சு உங்களுக்கு போடுறதுக்கான 100% ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா அது வேணால் ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அது வருமானு தெரில. ஸோ பேக் டு அந்த லெவல் கெப்பாசிட்டி, அந்த லெவல் கெப்பாசிட்டி மாதிரி இது ரெஃப்ரெஷ் ஆகாமல் இருக்க வரைக்கும் புது பிளேயர்ஸ் இங்கே வந்து தாராளமாக விளாட்லாம். பழைய பிளேயர்ஸுமே இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கலாம். புது பிளேயர்ஸ்னாலும் பழைய பிளேயர்ஸ் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 சீசனுக்கு விட்டுருங்க, ஒரு 2-3 மாதத்துக்கு விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் இப்போ வர்றப்போ உங்களுக்கு நிறைய பே டு வின் பிளேயர்ஸ் வந்து காசை கட்டி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு இந்த மார்க்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஆட்டோ கலெக்ட் பண்ணுறது, அந்த மார்க்ஸை வச்சு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கலெக்ட் பண்ணி விளையாடுறதுனால தான் உங்களுக்கு வந்து லெவல் கெப்பாசிட்டியை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு அதில் கலெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நான் வந்து லெவல் 30 இருக்கேன் நார்மலாக விளையாடி. இன்னொருத்தங்க வந்து ஒரு 500 மார்க்ஸ் வச்சு 100 தடவை டெஸ்பெரிட்ஸ் ஃபாரட்டோ இல்லை ஃபாரஸ்ட் ஆஃப் ஷேடோஸையோ டெஸ்பெரிட்ஸ் ஃபுட்லேயோ ஃபாரஸ்ட் ஆஃப் ஷேடோஸையோ வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்னை விட அட்லீஸ்ட் ஒரு 20 லெவலாவது அதிகமாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20ன்னு வச்சுப்போம். ஸோ 50வது லெவலில் இருக்க ஒருத்தரும் 30வது லெவலில் இருக்க இன்னும் ஒருத்தரும் பிவிபி போனால் உங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் யார் ஜெய் பண்ணுறது உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் பே டு வின் பிளேயர்ஸ் அப்படி விளையாடுறப்போ அவங்களுக்கு வந்து லூட் நிறையா இருக்கும். அவங்க கிளாஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் விளையாடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் விட்டிங்கன்னா, இது ஏன் சொல்கிறேன்னா பே டு வின் பிளேயர்ஸ் இவ்வளோ ஆர்வமாக வர்றதுக்கு காரணம், புது சர்வர் வந்தாலே அந்த சர்வரில் வந்து தான் டாப்பில் இருக்கோன்னு காமிச்சிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு போட்டின்ற மாதிரி ஒரு போட்டி மனப்பான்மையில் வந்து அது பண்ணுவாங்க. பாப்புலர் டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னோடய டிஸ்ட்ரிக் வந்து பாப்புலர் டிஸ்ட்ரிக்ட்னு காட்டுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஒரு 2 மாதம் 3 மாதன்ற மாதிரி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த போட்டி குறைஞ்சிரும். ஏன்னா அதுக்குள்ளே வந்து அவங்க அந்த டாமினன்ஸ் செட் பண்ணுற மாதிரி அங்கே வந்திருப்பாங்க. பாப்புலர் டிஸ்ட்ரிக் அவங்களோடது வந்து மேக்ஸ் கெப்பாசிட்டி ஆகிருக்கும். அந்த மாதிரிலாம் அவங்க கொண்டு வந்துடுவாங்க. லெவல் கெப்பாசிட்டி அவங்க தான் டாப்பில் இருப்பாங்க. அவங்களோட கிளாஸஸ் வந்து எல்லாமே கிளாஸ் 3, 4லாம் கூட கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விளையாடும்போது மேபி உங்களுக்கு வந்து அவங்க கூட மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாகும். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து இங்கே சீசன் டாஸ்க் போக ஒரு டாஸ்க்கும் வந்து கொடுக்குறாங்க. அதுவுமே உங்களுக்கு சீசன் டேபோட டாஸ்க்குக்கு சீசன் டாஸ்க் கீழே இருக்க டேப்பில் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டாஸ்க்கு கொடுக்குறாங்க, நியூ வேர்ல்டு டாஸ்க்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நியூ வேர்ல்டு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். மற்ற சர்வரில் இருக்கும், ஆனால் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலான டாஸ்க் தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கும் கொடுக்கல. இதோட பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஒரு பாயிண்ட் காமிக்கிறாங்க பார்த்திங்களா, 8/14. அதில் நீங்கள் 14 டாஸ்க்கையும் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீலர் கிளாஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஹீலர்னில் அது கிளாஸ் மாறி வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹீலர் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீலர் 3 இருக்குது. ஆனால் அதில் ரிக்வயர்ட் கிளாஸ் வந்து லெவல் வந்து பார்த்திங்கன்னா 80ன்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ மேபி உங்களுக்கு லெவலை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணால் தான் அது கிடைக்குமா, இல்லை அது கிடச்சோன்னு உங்களால் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை லெவல் ஏறுற வரைக்கும் அது சும்மா தண்டத்துக்குன்னு இருக்குமான்றது எனக்கு தெரியல. அது விளையாண்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம பழையபடி மைன் ஏரியாக்கே வந்துடும். ஸோ மைன் ஏரியாவில் அந்த டார்க் பிளாக் ஸ்மித்திட்ட போயிட்டு தான் நம்ம வந்து எக்யூப்மெண்ட் அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சில்வரும் அயனிக் ஆட்டும் கேட்குது, அது கூட அந்த டைமண்ட் டஸ்ட் கேட்குது. ஸோ ஃபஸ்ட் லெவல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சில்வரு, அயனிங் ஆட்டு, அப்புறம் வந்து டைமண்ட் டஸ்ட்டு. செகண்ட் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்வர், அயனிங் ஆட்டு, ஸ்க்ராப்பு ப்ளஸ் ஸ்க்ராப்பு கேட்குது. தேர்ட் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராப் கூட வந்து அந்த ரிப்பேர் ஹேமரும் கேட்குது. ஸோ க்ரீன் கலர் வெப்பன்னா க்ரீன் கலர் ரிப்பேர் ஹேமர், எல்லோ கலர் வெப்பனுக்கு லெஜெண்டரிக்கு எல்லோ கலர் வெப்பனுக்கு எல்லோ கலர், ப்ளூ கலர், பர்பிளுக்கு பர்பிள் கலர்னு அத்தனை ரிப்பேர் ஹேமர்ஸ் இருக்குது. ஸோ கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிப்பேர் ஹேமர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். இதுக்கடுத்து நான் வந்து என்னோடய ஒரு ஹீலர் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு லெவல் 2க்கு அப்கிரேட் பண்ணி காட்டுறேன். இப்போது வந்து நான் வந்து கேம்புக்கு போய் ரிப்பேர் ஹேமர் வந்து ஒன்று கிராஃப்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்னோடய அந்த வெப்பன் வந்து மேக்ஸ் லெவலுக்கு கொண்டு வரேன். எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து க்ரீன் வெப்பனுக்கு 3 வரைக்கும் இருக்குது, மேபி ப்ளூ வெப்பனுக்கு 4 வரைக்கும் போகுதா என்ன ஏதுன்றதும் பார்க்கணும். அந்த லிமிட்டும் வந்து எனக்கு தெரியாது. ஸோ அதுவும் நம்ம வந்து அப்புறமா செக் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு நம்ம வந்து போய் ரிப்பேர் ஹேமர் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ கேம்புக்கு வந்தாச்சு. நம்மளுக்கு வந்து ஹேமர் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சில ஐட்டம்ஸ் தேவை. முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா, என்ன டைப் ஹேமர், என்ன கலர் ஹேமர் ரெடி பண்ணுறோமோ அந்த கலர் வெப்பனோட ஸ்க்ராப்ஸ் வந்து தேவை. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை எடுத்து ஸ்க்ராப் பண்ணிடுறேன். உங்களுக்கே தெரியுது பாருங்கள். ஸோ ஸ்மால் ஒர்க் பெஞ்ச் வந்து நீங்கள் கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு ஒர்க் பெஞ்சும் ஒரு தடவைக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கான ப்ளூ பிரிண்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை கிராஃப்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது போயிடும். நம்ம இப்போ வந்து ரிப்பேர் ஹேமர் வந்து கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரிப்பேர் ஹேமரை எடுத்துகிட்டு நம்ம திரும்ப மைன் ஏரியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து நம்மளோட வெப்பனை வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ரிப்பேர் ஹேமரோட ஃபங்க்ஷன் வந்து இதுதான். நீங்கள் வந்து வெப்பனை வந்து டியூரபிலிட்டி கம்மியாக இருக்கிறத டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து ரிப்பேர் ஹேமரோட ஒரு மெயின் பர்பஸ்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ வந்து மைன் ஏரியாவுக்கு போய்ட்டு நம்ம வெப்பன் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அநேகமாக மெயின் கண்டென்ட் வந்து இந்த வீடியோவோடது இவ்வளோ தான் நினைக்கிறேன். நம்ம இப்போ அங்கே போய் அப்கிரேட் பண்ணோம்னா முடிஞ்சு. ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ராஸ்ட்போர்னோட டவுட்ஸ் உங்களுக்கு வந்து எதுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நான் ரிப்ளை பண்ணுறேன், வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நமக்கு வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணிக்கலாம் வாங்க. நம்ம இப்போ மெயின் ஏரியா வந்தாச்சு. ஸோ போயிட்டு வெப்பன் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் பிளாக் ஸ்மித் அப்படி போயிட்டு கான்வர்சேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்பனை போட்டதும் ஆப்ஷன்ஸ் காட்டுது பாருங்கள். மேலே இருக்க ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்குது. அது நான் என்னன்றதுக்கு வந்து கரெக்டாக படிக்கல. மேபி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ இந்த வெப்பன் அப்கிரேட் பற்றி மட்டும் போடணுன்னா கூட கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் போடுறேன். இது வந்து இந்த நியூ வேர்ல்டோட வந்து ஒரு ஓவர்வியூ தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம வந்து இப்போ வெப்பன் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்கிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபைட்டு கொண்டு போகும்போது உங்களுக்கு டேமேஜ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு மேலே சில எபிலிட்டிஸ் மாதிரி காமிச்சது பார்த்தீங்களா, அது என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அப்புறமா பார்த்து சொல்கிறேன். ஸோ இப்போ தெரியும் உங்களுக்கு. போனஸ் டேமேஜ் டு மான்ஸ்டர்ஸ் 8% இருக்குது. டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 198 வரைக்கும் வந்திருக்கு. டேமேஜ் 37 ஆயிருக்கு. ரெடியூஸ் எனிமி டேமேஜ் பை 20%. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணதுக்கப்புறம் வீக்கனிங் அது வந்து நார்மலாகவே இந்த வெப்பனுக்கு இருக்கிறது தான் நினைக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா ஆட் ஆனது மாதிரி தெரில. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ வேர்ல்டு மிட்கார்ட் சர்வரோட ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூன்னு சொல்லலாம். நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வரில் இருக்க கேதரர்ஸ்க்கான டோர்னமெண்ட்டும் மைன் ஏரியாவில் இருக்க அந்த பிளாக் ஸ்மித் வெப்பன் அப்கிரேடபிள் பிளாக் ஸ்மித்தும் வெப்பன் ரிப்பேருக்கான ஹேமரும் இதெல்லாம் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போ சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓடின் கிளியர் பண்ணுது அந்த மாதிரி சில முக்கியமான வீடியோஸோட லிங்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.